கொழும்பில் நுகர்வோர் அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்புகளில் காலாவதியான அழகு சாதன பொருட்கள் மற்றும் குழந்தைகளின் சுகாதார பொருட்கள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளன. விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின்படி நேற்று நடத்தப்பட்ட விசாரணையில் காலாவதியான அழகு சாதன பொருட்கள் மற்றும் குழந்தைகளின் சுகாதார பொருட்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட பொருட்களின் பெறுமதி 50 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாகும் என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் ஜெயந்தி விஜயதுங்க, சிறப்பு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சஞ்சய் எரசிங்க, அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகளான சதுர ஹேரத், இரேஸ் ஹேமந்த மற்றும் டிடிஏ பெர்னாண்டோ ஆகியோரின் தலைமையில் இந்த சுற்றிவளைப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகளவானோர் தங்களை அழகுபடுத்த இவ்வாறான பொருட்களை பயன்படுத்தி வரும் நிலையில் சந்தையில் விற்பனை செய்யப்படும் பொருட்களின் தரம் குறைத்து அவதானம் செலுத்துமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நுகர்வோர் அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது.